சரி, இப்போ ரீசனிங்கில் ஒரு டாபிக், அதாவது ரீசனிங்னா விஷுவல் ரீசனிங் சொல்லுவாங்க. உங்கள் சிலபஸ்லேயே இருக்கும் விஷுவல் ரீசனிங். ஸோ இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிற டாபிக் வந்து கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, ஸோ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். ஸோ விஷுவல் ரீசனிங் கீழே வரும். இது ஒன் ஆஃப் த டாபிக் விஷுவல் ரீசனிங்கில். ஸோ இதில் ஒரு கொஸ்டின் வந்து ரெகுலராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் 3 டைப் ஆஃப் ஃபிகர்ஸ் வந்து எப்போவுமே கொஸ்டினாக கேட்பாங்க. ஒன்று வந்து ஸ்கொயர், ரெண்டாவது ரெக்டாங்கிள், மூணாவது ட்ரையாங்கிள். ஃபோர்த்து டைப் என்னென்னா ஒரு ஹைப்ரிட் வெர்ஷன் சொல்லலாம். ஹைப்ரிட்னா என்ன, இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணியிருக்கோம், இதையும் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ரெண்டுத்தையும் வச்சுருக்கோம், ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? ரெக்டாங்கிளுக்கு நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் வந்து பேரலோகிராம். சப்போஸ் பேரலோகிராம்னு போட்டால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ரெக்டாங்கிளுக்கு என்ன மெத்தடு நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து பேரலோகிராமுக்கும் யூஸ் ஆகும். பேரலோகிராம்னா என்ன,